சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு சிறிதளவு, லவங்கம் 2, பட்டை 2, கிராம்பு 2, பிரியாணி இலை 1, பன்னீர் 200 கிராம், வெண்ணெய் சிறிதளவு, வெங்காயம் 2, தக்காளி 4, கஸ்தூரி மெந்தி சிறிதளவு. இப்போ பேனில் பட்டர் போடுங்க. பட்டர் நல்லா உருகட்டும். உருகுனதுக்கப்புறமா பன்னீர் போடுங்க. பன்னீர் இந்த மாதிரி சிவப்பாக மாறின உடனே ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ ஒரு கடாய் வைங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ பூண்டு ஒரு 4 பல் பூண்டு எடுத்து போட்டுருங்க. பூண்டு போட்டு இஞ்சி ஒரு துண்டு இடித்து வச்சுருக்கேன். இஞ்சியும் போட்டுருங்க. கொஞ்சம் வதக்கி விடுங்க. அது கண்ணாடி மாதிரி வரட்டும். வெங்காயம் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டு வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிடணும். ஏன்னா அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வேறு கடாயை எடுத்து வைங்க. அதில் பட்டர் எடுத்து போட்டு பட்டர் உருகுனதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம போட்டு கலர போகிறோம். அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நம்ம வதக்கினது தான். அது இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம இதில் வதக்கி விட போகிறோம். நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ மசாலாலாம் போடலாம். காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டு மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட போகிறோம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு கலரிடுங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த மசாலாலாம் கொதிக்க விடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க. அது கொதிக்கட்டும். இப்போ திறந்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா கொதித்து சுண்டி இருக்கும். இந்த டைமில் பன்னீரை நம்ம போட்டுடலாம். போட்டு கலரி விட்டுருங்க. திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ திறந்து பாருங்கள். கொஞ்சம் நம்ம க்ரீம் இருக்கவங்க க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீம் இல்லைன்றவங்க பட்டரே நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து போட்டுடலாம். அதில் கையில் கொஞ்சம் கஸ்தூரி மெந்தி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கசக்கி மேலே ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. ஒரு வாட்டி தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.